காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குகை. அங்க நிறைய நாய்களும் நாய் வீரர்களும் காவலுக்கு இருந்தாங்க. அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய வேர் சுத்திய கதவு இருந்துச்சு. அந்த கதவை திறக்க முடியாதபடி மந்திரங்களால் லாக் செஞ்சிருந்தாங்க. கதவு முன்னாடி ஒரு உருமாறும் நாய் வீரன் காவலுக்கு இருந்தான். அந்த கதவுக்கு பின்னால ஒரு யானை மனிதனை பல மந்திர சங்கிலிகளால கட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த யானை மனிதனோட சத்தம் கேட்டுச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன் மந்திர காளானே, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா, இதெல்லாம் ஹைட்டா இருக்கா இல்ல நாம குள்ளமா இருக்குமா? முதல்ல வீட்டுக்கு போலாம், அதுக்கு வழியா பார்ப்போம். ஒரு பெரிய பூந்தோட்டம். அங்க எல்லா பூக்களும் இருங்க, பூக்கள் இல்ல, பூ மனிதர்கள். பூச்செடிங்க போல இருக்கும். அவங்க தன் இலைகளோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களால மனிதர்களை மாதிரி நகர முடியாது. என்னப்பா சோகமா இருக்க? மேக்வானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அட கவலைப்படாதப்பா, மேக்வானுக்கு ஒன்னும் ஆகாது. சரி சரி, ஏதோ வித்தியாசமா 3 வருது, நாம அசையாம நிக்கலாம்பா. லக்கி, ஜூலி, பார்த்தீங்களா? நாம இங்க டயர்டே ஆகல. ஆமாண்டா, நானும் நோட் செஞ்சேன்டா. எனக்கும்டா. அது மட்டும் இல்ல, நமக்கு இவ்ளோ நேரம் பசிக்கவே இல்லை பாத்தீங்களா? பசங்க 3 பேரும் உள்ள வந்தாங்க. ரொம்ப தூரம் வந்த கலப்புல இந்த பூந்தோட்டத்தை பார்த்து உற்சாகமா விளையாடினாங்க. ரொம்ப நேரம் விளையாடுதுல களைச்சு போன பசங்க பக்கத்துல இருந்த ஒரு கல்லு மேல ஏறி படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க. பொழுதும் சாஞ்சிச்சு. அப்போ திடீர்னு பசங்களுக்கு யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. அவங்களுக்கு பாதுகாப்பா மந்திர ஒளியும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மந்திரவாதி என்ன செஞ்சானே தெரியல. பயப்படாத, மேக்வானுக்கு ஒன்னும் ஆகாது. அந்த போர் ஞாபகம் இருக்குல்ல? அது மாத்திரம் இல்லப்பா, மேக்வான் பலத்தை பத்தி நான் சொல்லியா உனக்கு தெரியணும்? இத கேட்டதும் மந்திர ஒளி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது சரி, போருக்கு அப்புறம் மந்திர காளான் எங்க போச்சு? ஏன்பா அந்த கொடூரனை பத்தி இப்ப பேசுற? ஏய் பாத்தியா, இந்த 3 வித்தியாசமான மிருகங்க, இது என்ன இனம்னே தெரியல. ஆமாப்பா, இதுங்க ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதுங்க எப்படி இங்க வந்துச்சு? எனக்கும் தெரியல. இதுங்க போருக்கு அப்புறம் முளைச்ச காளானா இருக்குமோ? ஏம்பா மெதுவா சிரிப்பா, அவங்க காதுல உழப்போகுது. இதுக்கு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் இவங்க என்னென்ன அவசியப்பட போறாங்களோ, அதோட இந்த இடத்தை பத்தியும் நிறைய கத்துக்கணும். ஒரு தேனி மனிதன் மந்திரத்தால கட்டப்பட்டு இருந்தான். என்ன வெளியே விடு. உன்னை என்னால விட முடியாதே. நான் போய் எங்க தேனி ராணிய கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் என்னை விட. நான் மந்திர காளான் போட்ட விதை. உன்னை வெளியே விடணும்னா எனக்கு ஒரு உயிர் வேணும். பொழுது விடிஞ்சதும் பசங்க 3 பேரும் நைட்ல கேட்ட அந்த வாய்ஸ பத்தி பேசினாங்க. ஏய்,
எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் போர் பற்றியும் அப்புறம் மேக்வான் மந்திரகாலான் அந்த மாதிரி வந்துச்சு. அட எங்களுக்கும் அதே கனவு தாண்டா வந்துச்சு. நாம டூருக்கு வரதுக்கு முன்னாடி இதே மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல நாம 3 பேரும் ஓடிட்டே இருந்தோமா. ஒரு மிருக மனிதனும் அவனோட கையில மந்திர கழுகும் வச்சுட்டு இருந்தான். அவன் நம்மள விடாம துரத்திட்டு இருந்தான்டா. லக்கியும் விக்கியும் ஆச்சரியமா ஜூலி சொன்னதை கேட்டாங்க. அந்த கனவு தான் இப்போ பழிச்சிடுச்சோன்னு சொல்லி ஜூலிக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹேய் ஜூலி, கனவெல்லாம் பலிக்காது. இப்போ நாம இங்க இருந்து எப்படி வெளியே போகணும்னு மாத்திரம் பார்ப்போம். லக்கிக்கும் ஜூலிக்கும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே விக்கிக்கு மட்டும் அது கனவு மாதிரி தெரியல. டேய், ஒருவேளை நமக்கு வந்தது கனவு இல்லாம நிஜமா இருந்தா? ஆமா, எல்லாருக்கும் எப்படி ஒரே டைம்ல கனவு வரும்? விக்கி இந்த டைம்ல ஒண்ணு கவனிச்சான். ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சது. திடீர்னு விக்கி எதுவும் சொல்லாம ஓடினான். ஜூலியும் லக்கியும் அவனை தொடர்ந்தாங்க. விக்கி அந்த பூ மனிதர்ங்க கிட்ட போய் நின்னான். அவங்கள உத்து பார்த்தான். ஏய், நீங்க 2 பேரும் பேசுனீங்கல்ல? டேய் லூசு, எப்படிடா பேசும்? ஏய் இல்ல, இது பேசிச்சு. இதுங்களே ஒரு பூ, இதுங்க எப்படா பேசும்? ஏய் மிருகங்களா, யாரை பார்த்து அது இதுன்ற? ஏய், நீ பேசிட்ட. ஆமா, நாங்க பேசுவோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சூப்பர், பேசுற பூ மனிதனா? நாங்க இங்க தான் பாக்குறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே, அது சரிபா. நீங்க யாரு? அசிங்கமா இருக்கீங்க. என்ன அசிங்கமானு சொல்லி 3 பசங்களும் பேசாம ஆச்சரியத்திலே நின்னாங்க. ப்ளூ மந்திர ஒலியால கட்டப்பட்ட ஒரு பெரிய கூண்டு. அந்த கூண்டுக்கு நடுவுல ரொம்ப கோவத்தோட ஒரு பெரிய முயல் ராஜா. டாஸ்மானியன் டைகர்னு வித்தியாசமான மனித மிருக இனம் ஒன்று முயல் ராஜாவை காவல் காத்து வந்தது. ஆச்சரியத்துல வாய பொழந்து நின்ற பசங்களுக்கு இப்போதான் ஒன்று லைட்டா புரிஞ்சுது. இங்க வெறும் மிருக இனம்தான் இருக்கு, மனித இனமே இல்ல. இந்த டவுட் கிளியர் செய்ய ஜூலி எல்லாரையும் இன்ட்ரோ செஞ்சா. ஹாய், நான் ஜூலி, இவன் லக்கி, இதோ விக்கி. ஆமா, உங்க பேர் என்ன? நானு பூமி, இவன் பூமா. ஆனா நீங்க என்ன இனம்னு எங்களுக்கு தெரியலையே. நாங்க மனித இனம். மனிதனா? அப்படின்னு ஒரு இனமே இங்க இல்லையே. என்ன, மனிதனே இல்லையா? இருபா, அந்த மாதிரி ஒரு இனம் இருக்கு. நம்ம குரங்கு மனுஷங்க இனம். அப்படியா? அவங்கள நாங்க பார்க்கலாமா? ஆட இல்லபா, அவங்க எங்க போனாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. நாம ஏதோ ஒரு கனவு உலகத்துல மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி திங்க் செஞ்சுக்கிட்டே விக்கி ஜூலிய பார்த்தான். ஜூலி சொன்னா, அட ஆமாண்டா, நாமளே பார்த்தோம்ல இங்க பன்றி மனிதர்கள், பூச்சி மனிதர்கள், அதோட இல்லாம எனக்கு உதவி செஞ்சாங்களே மர மனிதர்கள், அவங்களையும் பார்த்தோம்ல. பூ மனிதர்களே, நாங்க தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். எங்களை எப்படியாவது திரும்ப அனுப்ப வழி சொல்றீங்களா ப்ளீஸ்? அட என்னபா, சும்மா எப்படி அனுப்புறது? எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அப்போதான் நாங்க வழி சொல்லுவோம். அப்ப காசு கொடுத்து அனுப்புவீங்களா? என்னது காசா? அப்படின்னா? டேய், உன்னை இந்த மாதிரி மொக்க காமெடி செய்யாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவங்கள விடுங்க, நாங்களே இங்க மாட்டிக்கிட்டோம். உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ரொம்ப நாளா எங்க நெருங்கிய நண்பி எங்களை பார்க்கவே வரல. ரொம்ப நாளா வரலையா? யார் அது? தேனி ராணி எங்களை பார்க்கவே வரல. அந்த ராணி எப்படி இருக்கான்னு தெரியல. நீங்க தான் போய் செய்தி கொண்டு வரணும். அப்போ நாங்க போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வீட்டுக்கு போற வழி சொல்லணும், ஓகேவா? சரி, இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பூ மனிதன் அதோட மந்திர இறக ஒன்று எடுத்து பிடுங்கி கொடுத்தான். இது மந்திர இறகு. நீங்க போற இடம் ரொம்ப கடுமையான பாதையா இருக்கும். இது உங்களுக்கு வழிகாட்டும். அங்க போய் ராணி எப்படி இருக்காங்கன்னு இதுகிட்ட சொல்லி அனுப்புங்க.
அது காத்துல பறந்துட்டு எங்க கிட்ட வந்து சேர்ந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க உதவிக்கு. அப்படின்னா என்னபா? டா டா டாங்ஸு பிரன்ஸு. நன்றி நண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்கணும், கேக்கட்டா? கேளுங்கப்பா. டாங்ஸு பிரன்ஸு. ஆமா, யார் அந்த மேக்வான்? மேக்வானா, உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? ஒரு பெரிய கடல், அதுக்கு நடுவுல ஒரு பெரிய நடக்கும் மரம். அந்த மரம் கடல் மீது நடந்துகிட்டே இருக்கும். அதோட கையில ஒரு மர வீடு இருந்தது. மர வீட்டுக்குள்ள ஒரு சிங்கராஜா தன் தலையில கிரீடத்துடனும் அதோட கைகள் எல்லாம் பல சங்கிலிகளால கட்டப்பட்டு இருந்துச்சு. சிங்கராஜா சத்தம் போட்டு சொன்னது, மந்திர காலானே, நீ ஏன் மேக்வான என்ன செஞ்சன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாத்துக்கும் நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். மேக்வானா, உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? மேக்வானா, உனக்கு எப்படிப்பா அவரை பத்தி தெரியும்? ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட், எங்களுக்கு மேக்வானை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். சரிப்பா, சொல்றேன் கேளுங்க. அதான்பா, மேக்வானு அவர் ஒரு மாயாவி. அவருக்கு மந்திரமும் மாயாஜாலமும் அத்துபுடிபா. அவர் எங்க எல்லாருக்கும் பாதுகாவலர், தெரியுமா? அது மட்டும் இல்லப்பா, யார் உடலுக்குள்ளேயும் போய் கூடு விட்டு கூடு பாயிற திறமை கொண்டவர். ஏன்பா, எங்க மேக்வானு யார் மாதிரி வேணா மாறுவாரு. அது சரிபா, உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? நீங்க எங்க எங்களை தூங்க விட்டீங்க? பல வருடங்களுக்கு முன்னாடி மந்திர காலான் என்ற ஒரு கொடூரம் இருந்தான். எங்க மந்திர பூ இறகு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது ஒரு உயிருக்கு சமம். அதுல பல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, தெரியுமா? இத தெரிஞ்சுக்கிட்ட மந்திர காலனோட அடிமைகளான விலங்கு மனிதர்கள் எங்களை தொந்தரவு செஞ்சாங்க. ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? அது மாத்திரம் இல்லபா, இவங்களும் ஒரு உயிரினம் தான்னு அந்த மந்திர காலானோட சண்டை போட்ட எங்க மேக்வான் தாம்பா நாங்க வாழ இந்த இடத்த கொடுத்தாரு. அட செம்மையா மேக்வானு. இத எல்லாத்தையும் கேட்ட மந்திர ஒலி ஒரே குஷியா ஹாப்பியா குதிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் சரி, நீங்க இப்போ கிளம்புங்க. ஏம்பா மந்திரப்பூ இறகு, இவங்களுக்கு வழிகாட்டு. அந்த மந்திர பூ இறகு காத்துலயே மிதங்கிட்டு முன்னாடி போச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.